வணக்கம். இது சிந்தனை செல்வம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஆபீஸ், ஒரே துறை, ஒரே அளவு நேரம் தான் வேலை பார்க்கறாங்க. சரி. இருவருமே ரொம்ப கடினமா தான் உழைக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஈஸியா பணக்காரர் ஆகிடுறாரு. நிறைய சொத்துக்களை சேர்க்கிறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை முழுக்க அடுத்த மாசம் வீட்டு வாடகைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்குமே பணத்துக்காக கஷ்டப்படுறாரு. ஏன் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் லைஃப்ல இது நடக்குது. ஆமா, அவங்க செய்யற வேலையில எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளிலும் பெரிய வித்தியாசம் இல்ல. அப்படி என்றால் நிஜமாவே பிரச்சனை எங்க தான் இருக்கு? அவங்க நினைக்கிற விதத்துல தான் அந்த பெரிய வித்தியாசமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போற இந்த தேடலுக்கு நம்ம எடுத்திருக்க ஆதாரங்கள் எல்லாமே உலகெங்கிலும் உள்ள உளவியல் மற்றும் நிதி மேலாண்மை பத்தின ஆய்வுகள் தான். ஓஹோ. இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுற ஒரு பொதுவான உண்மை என்னன்னா, நம்ம பணத்தை வெறும் காகிதமாவோ உழைப்புக்கு கிடைக்கிற கூலியாவும் மட்டும்தான் பாக்குறோம். ஆனா செல்வத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. என் உள் மனசுல இருக்கிற நம்பிக்கைக்கும் என் பேங்க் பேலன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நேயர்களுக்கும் இந்த டவுட் வரும். இதை இன்னும் ஈஸியா புரிய வைக்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன். கேளுங்க. இப்போ உங்க வீட்டு ஏசியை நீங்க 20 டிகிரில செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ணிட்டு கொளுத்துற கோடை வெயில்ல ரூமோட ஜன்னல்கள் எல்லாம் அகலமா திறந்து வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ரூம் கூல் ஆகவே ஆகாது. கரெக்ட். அந்த ஏசி எவ்வளவுதான் கடுமையா போராடினாலும் அந்த ரூம் திரும்ப திரும்ப சூடாகிட்டே தான் இருக்கும் இல்லையா? எவ்வளோ கரண்ட் பில் வந்தாலும் சரி, அறைய குளிர்ச்சியா வைக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. அந்த ஏசியோட செட்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம மனசுல இருக்கிற பணத்துக்கான வரைபடம். உளவியலாளர்கள் இத மணி ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மணி ப்ளூ பிரிண்ட்? ஆமா, இது உங்க மனசுல இருக்கிற ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுது. உங்க மனசோட தெர்மோஸ்டாட் ஒரு நடுத்தர வர்க்க இல்லனா ஒரு ஏழ்மையான நிலைக்கு செட் ஆகிருக்குன்னு வைப்போம். அதாவது மாசம் 20,000 ரூபாய்க்கு மட்டுமே செட் செய்யப்பட்டிருந்தா சரி, நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, உங்க மனசு உங்களை திரும்பவும் அந்த 20,000 ரூபாய் நிலைக்கே தள்ளிடும். நிஜமாவா? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதாவது இப்போ எனக்கு ஒரு லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்தா கூட நான் திரும்பவும் ஏழையாயிடுவேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. யாரும் தன்னிடம் இருக்கிற பணத்தை வேணும்னு இழக்க விரும்ப மாட்டாங்களே. வெளிப்படையா யாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க தான். ஆனா ஆழ் மனதோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய தொகை கிடைச்சா உங்களோட ஆழ்மனம் ஒரு விதமான பதற்றத்தை அடையும். ஓ, அந்த பணம் புதுசுங்கிறதாலயா? ஆமா, இது நமக்கான இடம் இல்ல அப்படின்னு அது நினைக்கும். உடனே தவறான இடங்கள்ல முதலீடு செய்யறது, தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குறது, இல்லைன்னா யாருக்காவது கடனா கொடுத்து ஏமாறுவதுன்னு ஏதாவது ஒரு வழியில அந்த பணத்தை இழக்க வச்சிடும். வாவ், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடைசியில உங்ககிட்ட பணம் காலியானதும், அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு உங்க மனசு அந்த பழைய நிலைக்கே திரும்பிடும். அப்படி என்றால் நாம எல்லோரும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத புரோகிராமிற்குள் சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரோட கட்டுப்பாட்டிலே இல்லாம நடக்கிற அந்த விஷயம் எப்படி நமக்குள்ள வந்தது? அது ஒரு நல்ல கேள்வி. நேயர்களே, உங்களோட குழந்தை பருவத்துல நீங்க கேட்ட பார்த்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் இப்போ உங்களை பணக்காரர் ஆக விடாம தடுத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற அந்த பெரிய ரகசியத்தை இந்த உரையாடலின் இறுதியில நம்ம ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. அதுவரை உங்க மூளைய முழுமையா இதுல செலுத்துங்க. இது என்னதான் ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த ஆச்சரியத்தை நோக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு நடைமுறை வழிய பத்தி பேசுவோம். இத நேர்களாகிய நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருக்கலாம். ஆமாங்க, இத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். ஒருத்தர் திடீர்னு அதிக சம்பளம் தர்ற ஒரு புது வேலைக்கு மாறியிருப்பார். இல்லைன்னா ரொம்ப நம்பிக்கையோட ஒரு புது தொழில் தொடங்கி அதுல லாபம் பார்த்திருப்பார். ஆரம்பத்துலலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படா இனி நமக்கு பண கஷ்டமே வராதுன்னு நிம்மதி பெருமூச்சு விடுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில மாசத்திலே எப்படியோ செலவுகள் பெருகிடும். ஆமா, தேவைகள் அதிகமாக்கி திரும்பவும் அதே பழைய பண கஷ்டம் வந்து நிக்கும். சம்பளம் உயர்ந்திருக்குமே தவிர வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்காது. இந்த வட்டத்துக்குள் நீங்க எப்போவாது சிக்கியிருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? இதுக்கு காரணம் வெளியுலக பொருளாதாரம் கிடையாதுங்க. பணவீக்கமோ அரசாங்கமோ இதுக்கு முழு காரணம் இல்ல. உங்க அக உலகத்துல இருக்கிற அந்த வரைபடம், அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட் தான் காரணம். ரைட். இயற்கையோட விதியை வச்சு இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு மரத்துல பழங்கள் சுவையா இல்லனா பழங்கள் ரொம்ப சின்னதா அழுகிய நிலையில இருக்குன்னு வைப்போம். ஒரு விவசாயி அப்ப என்ன செய்வார்? அந்த பழங்களுக்கு கலர் அடிச்சா இல்லனா பழப்பழப்பா தொடச்சு வச்சா அடுத்த முறை காய்க்கிற பழங்கள் இனிப்பா மாறிடுமா? நிச்சயமா மாறாது. பழங்கள்ல பிரச்சனைனா மரத்தோட வேருக்கு தான் நாம உரம் வைக்கணும், நல்ல தண்ணீர் ஊட்டணும். சரியா புடிச்சீங்க. வெளியில தெரியற பழங்களை, அதாவது நமது நிதி முடிவுகளை மாத்தணும்னா கண்ணுக்கு தெரியாத வேர்கள், அதாவது நமது ஆழமான எண்ணங்களை முதல்ல மாத்தணும். சூப்பர்.
கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரியிற விஷயங்களை உருவாக்குது. பண பிரச்சனைங்கிறது ஒரு வெளியுலக பிரச்சனை இல்ல. அது நம்ம ஆழ்மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற பழைய நம்பிக்கைகளோட வெளிப்பாடு மட்டுமே. இத புரிஞ்சுக்க நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் கம்ப்யூட்டர்ல ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். அந்த பேப்பர்ல ஒரு பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே. நான் ஒரு ரப்பரை வச்சு அந்த பேப்பர்ல உள்ள தப்ப மட்டும் அழிச்சிட்டு திரும்பவும் கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? திரும்பவும் அதே தப்பு தான் பிரிண்ட் ஆகி வரும். கண்டிப்பா. பேப்பர்ல அழிச்சு எழுதுறத விட்டுட்டு கம்ப்யூட்டர்ல உள்ள சாஃப்ட்வேரையே திருத்தணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. வேர்களை மாத்துறது அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேரை மாத்துறது தான். ஆனா அந்த சாஃப்ட்வேர் எப்படி உருவானதுன்னு நாம சிந்திக்கணும். எப்படி உருவானது? நம்ம சின்ன வயசுல பணத்தை பத்தி நம்ம பெற்றோர்கள் என்ன பேசினாங்க, நாம என்ன பார்த்தோம், எப்படி உணர்ந்தோம் அப்படிங்கிறது தான் அந்த சாஃப்ட்வேர். பணம் மரத்துல காய்க்காது, பணக்காரர்கள் எல்லாம் பேராசை பிடிச்சவங்க, ஆமா ஆமா. பணக்காரன் ஆகணும்னா மத்தவங்கள ஏமாத்தணும், நம்ம போன்ற ஆட்களுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுதான் நம்ம வளர்ந்திருக்கோம். நிஜமாங்க. நான் சின்ன பையனா இருந்தப்போ வீட்ல பணம் பத்தின பேச்சு வந்தாலே அங்க ஒரு சண்டை நடக்கும். பணம் அப்படிங்கறது நிம்மதியை கெடுக்கிற ஒரு விஷயம்னு என் மூளை அப்படியே பதிவு பண்ணிடுச்சு. அதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்த ஒருத்தரோட ஆழ் மனசுல பணத்தின் மேல ஒரு வெறுப்போ இல்லைன்னா பயமோ ஆழமா பதிஞ்சிடுது. பணம் வந்தா நிம்மதி போயிடும், உறவுகள் பிரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம்தான் உங்களை அறியாமலேயே பணத்தை உங்களை விட்டு தள்ளி வைக்க செய்யுது. இத மாத்துறது தான் முதல் படி. தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா இதை எப்படி நடைமுறையில செய்யறது? ரைட். பேப்பர்ல எழுதுறது சுலபம். ஆனா மனசை எப்படி மாத்துறது? வெற்றி பெறும் மனிதர்களுக்கும் வாழ்க்கையோட தொடர்ந்து போராடும் மனிதர்களுக்கும் உள்ள அந்த சிந்தனை வித்தியாசங்கள் என்ன? இதை நம்ம கொஞ்சம் ஆழமா உடைச்சு பார்ப்போம். ஆய்வுகளின்படி பாத்தீங்கன்னா முதல் பெரிய வித்தியாசம் அவங்க விளையாடுற விதம். பணக்காரர்கள் வெல்வதற்காக விளையாடுறாங்க, அதாவது பிளே டு வின். ஓகே. ஆனா நடுத்தர மற்றும் ஏழை மனநிலை கொண்ட மக்கள் தோற்காமல் இருப்பதற்காக விளையாடுறாங்க, பிளே நாட் டு லூஸ். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. தோக்காம இருக்க விளையாடுறதுல என்னங்க தவறு? அது பாதுகாப்பானது தானே? எப்படி சொல்றீங்க? இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைகளை படிக்க வைக்கணும், நான் என் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் யோசிக்க முடியும். பெரிய வெற்றி அடைய போறேன்னு ரிஸ்க் எடுத்து இருக்கிற எல்லாவற்றையும் இழந்துட்டா என்ன செய்யறது? தோற்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுது. உங்க கேள்வி நியாயமானதுதான். ஆனா தோற்காம இருக்க விளையாடுறவங்க பயத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாங்க. பயமா? ஆமா. இருக்கிற பணம் போயிடக்கூடாது, இந்த வேலையை விட்டா சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தற்காப்பிலேயே, அதாவது ஒரு டிஃபென்சிவ் மோட் தங்களோட வாழ்நாள கழிச்சிடுறாங்க. இவங்களோட இலக்கு ரொம்ப சின்னது. ஒரு கால்பந்தாட்டத்துல உங்களோட அணி முழுக்க உங்களோட கோல் போஸ்ட மட்டுமே பாதுகாத்துக்கிட்டு நின்றா உங்களால ஒருபோதும் அந்த ஆட்டத்தை வெல்ல முடியாது. எதிர் அணியோட கோல் போஸ்ட நோக்கி முன்னேறினா மட்டுமே வெற்றி சாத்தியம். அதாவது பாதுகாப்பை மட்டுமே தேடுறவங்க எந்த புது வாய்ப்புகளையும் தேடி போறதில்லைன்னு சொல்றீங்களே? ஆமா. வெச்சுதாவது விளையாடுறவங்க கணக்கிடப்பட்ட ஆபாயங்களை, அதாவது கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் தைரியமா எடுப்பாங்க. அவங்க கண்மூடித்தனமா சூதாடுறதில்ல. ரைட். ஆனா சவால்களை கண்டு பயப்படுறதும் இல்ல. பயந்து பயந்து பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தா பெரிய வெற்றியை ருசிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். புரியுது. ஆனா இப்போ இன்னொரு முரண்பாடு இங்க வருது. வழியில போறவங்க வர்றவங்க கிட்ட கேட்டா கூட, ஆமா எனக்கு நிறைய பணம் வேணும், நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே ஏழையா இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லையே. அப்புறம் ஏன் அந்த ஆசை நிறைவேறது இல்ல? ஏன்னா ஆசைப்படுறது வேற, அதுக்காக உறுதியா இருக்கிறது வேற. செல்வத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு பூங்காவுல நடக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. ஆமா, கஷ்டம்தான். அதுல நிறைய சவால்கள், அவமானங்கள், அப்புறம் தொடர் உழைப்பு தேவை. பணக்காரராகணுங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கு. ஆனா மிகச்சிலரே அதற்கான முழுமையான உறுதிய, அதாவது கமிட்மெண்ட்டை கொண்டிருக்காங்க. அந்த ஆசைக்கும் உறுதிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி அளவிடுறது? உறுதியா இருக்கிறவங்க நான் என்ன விலை கொடுத்தாது, என் தூக்கத்தை தியாகம் செய்தாவது, புது விஷயங்களை கத்துக்கிட்டாவது செல்வத்தை உருவாக்குவேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையோட இருப்பாங்க. ஆசைப்படுறவங்க, ஒரு பிரச்சனை வரும்போது ஆசைப்படுறவங்க இது எனக்கு செட் ஆகாது, என் நேரம் சரியில்லைன்னு உடனே பின்வாங்கிடுவாங்க. ஆனா உறுதியா இருக்கிறவங்க இந்த தடையை எப்படி உடைக்கிறதுன்னு தீர்வு நோக்கி நகருவாங்க. ஓ வாவ்! எனக்கு இதை கேட்கும்போது ஒரு கதை நினைவுக்கு வருது. அந்த பூட்டிய கேட் உதாரணம் மிக சரியான உதாரணம். இப்போ ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்க முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கேட் பூட்டப்பட்டிருக்குன்னு வைப்போம். அந்த பாதையில போற ஒரு சாதாரண மனிதர் அந்த பூட்டிய கேட்டை பார்த்ததும் என்ன நினைப்பார்? அவ்வளோதான், வழி அடைபட்டுடுச்சுன்னு நினைப்பார். ஆமா, என் அதிர்ஷ்டம் இவ்வளவுதான்,
பணக்காரர்களுக்கு மட்டுமே வழிகள் திறந்திருக்கும்னு புலம்பிக்கிட்டே திரும்பி போயிடுவார். அவர் அந்த தடைய மட்டுமே முழுமையா பாக்குறார். ஆனா ஒரு வெற்றி பெறும் மனநிலை கொண்டவர் அந்த பூட்டிய கேட்டை பார்த்தா கண்டிப்பா திரும்பி போக மாட்டார். வேற என்ன செய்வார்? இந்த கேட்டை எப்படி திறக்கிறது? வேற ஏதாவது சாவி இருக்கா? இல்ல காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதிக்கலாமா? இல்ல இதுக்கு அடியில சின்ன பாதை எதுவும் இருக்கான்னு வாய்ப்புகளை தேடுவார். அவரோட கவனம் முழுக்க அந்த பூட்டின் மேல இல்ல, அதை தாண்டி செல்வதற்கான தீர்வின் மேலதான் இருக்கும். அதுதான் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பணக்காரர்கள் எப்போதுமே வாய்ப்புகள்ல தான் கவனம் செலுத்துறாங்க. சாதாரண மக்கள் எப்போதும் தடைகளிலும் பிரச்சனைகளிலும் மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, நீங்க எதை உற்று நோக்குறீங்களோ அதுவே உங்க வாழ்வில விரிவடையும். நீங்க பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனைகள் தான் பெருகும். வாய்ப்புகளை தேடினால் வாய்ப்புகள் பெருகும். இது ஒரு மிகப்பெரிய திறப்புங்க. சரி, இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான கேள்விய நேயர்களை பார்த்து கேக்குறேன். நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற நேரத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களா? இல்லனா நீங்க உங்க நிறுவனத்துக்கு கொடுக்கற மதிப்புக்கு, அதாவது வேல்யூக்கு பணம் வாங்குறீங்களா? இது ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா. பெரும்பாலான மக்கள் தங்களோட நேரத்தை விற்றுதான் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லனா ஓவர் டைம் சேர்த்து 10 மணி நேரம் வேலை செஞ்சு அதுக்கான கூலியை பெறுறாங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு நினைக்கிறீங்க? நேரத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தாண்டி உங்களால வேலை செய்ய முடியாது. அப்படி என்றால் நீங்க ஈற்ற வருமானத்துக்கும் இயற்கையாகவே ஒரு எல்லை வந்துடுது. இத வெச்சுக்கிட்டு பெரிய செல்வத்தை எப்படி உருவாக்க முடியும்? உருவாக்க முடியாது. அதனாலதான் பணக்காரர்கள் தங்களோட நேரத்தை விற்பதில்லை. அவங்க தங்களோட முடிவுகளுக்கு, அதாவது ரிசல்ட்ஸ்க்கு இல்லனா அவங்க உருவாக்குற மதிப்புக்கு தான் பணம் பெறாங்க. ரைட். ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லனா ஒரு பொருளையோ ஒரு முறை உருவாக்கி அத லட்சக்கணக்கான ஆட்களுக்கு விக்கிறாங்க. அங்க நேரம் கணக்கு இல்ல, அந்த பொருள் மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கம் தான் கணக்கு. ஒரு முறை கடினமா வேலை செஞ்சு பல வருஷங்களுக்கு அதுக்கான பலனை பெறதுதான் செல்வத்தோட அடிப்படை. ஆனா சமூகத்துல ஒருத்தரோட வெற்றிய எப்படி அளவிடுறாங்கன்னு தெரியுமா? அவர் ஐடி கம்பெனில மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறார், அவர் செட்டில் ஆகிட்டாருன்னு தான் நினைக்கிறாங்க. மாச சம்பளம் தானே ஒருத்தரோட அந்தஸ்து தீர்மானிக்குது. இது நடுத்தர வர்க்கத்தோட அளவுகோல் தாங்க. பணக்காரர்கள் ஒருத்தரோட மாசச்சம்பளத்தை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அவங்களோட அளவுகோல் என்னன்னா நிகர சொத்து மதிப்பு, அதாவது நெட்வொர்த். நெட்வொர்த். ஆமா, உங்க சம்பளத்துல பெரும் பகுதி வரியிலும் வாழ்க்கை செலவுகளிலுமே கரைஞ்சிடும். ஆனா நிகர சொத்து அப்படிங்கிறது வேற. ஓ, நெட்வொர்த் அப்படிங்கிறது தன்கிட்ட இருக்கிற முதலீடுகள், நிலம், பங்குச்சந்தை முதலீடுகள், தொழில்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அந்த உழைப்பு நின்னா சம்பளமும் நின்னுடும். ஆனா நிகர சொத்து அப்படிங்கிறது பணமே பணத்தை உருவாக்குறது. நாம தூங்கிட்டு இருக்கும் போது கூட அது வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் செல்வத்தோட 4 தூண்கள்னு சொல்லப்படுது. வருமானம், சேமிப்பு, முதலீடு, அப்புறம் சிக்கனம். உழைக்கும் வருமானம் முக்கியம்தான், அது நான் மறுக்கல. ஆனா அது மட்டுமே செல்வத்தை உருவாக்கிடாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சொத்துக்களா மாத்துறீங்க அப்படிங்கறதுல தான் ரகசியமே இருக்கு. நீங்க பணத்துக்காக உழைக்கிறத நிறுத்திட்டு பணத்தை உங்களுக்காக உழைக்க விடணும். சூப்பர். இத சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இது பலர்கிட்ட ரொம்ப ஆழமா வேரூன்றிக்கிற ஒரு தவறான நம்பிக்கை. என்னது? நான் பெரிய பணக்காரனா விட்டா என் குடும்பத்தோட நேரம் செலவிட முடியாது, என் ஆரோக்கியம் கெட்டுடும், இரவு பகலா உழைச்சி என் நிம்மதியை நான் இழக்க தயாரா இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒன்னு பணம் வேணும், இல்லைன்னா குடும்ப நிம்மதி வேணும். 2ல ஒன்னதானே நாம தேர்ந்தெடுக்க முடியும்னு கேட்பாங்க. இது ஒரு மாயைங்க. உளவியலாளர்கள் இத எய்தர் ஆர் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்னு இது இல்லைனா அது அப்படிங்கிற ஒரு வறுமையான மனநிலை. இந்த மனநிலை உங்களை முடக்கிடும். எதற்காக நாம ஒன்ன விட்டு கொடுக்கணும்? பணக்காரர்கள் இந்த இடத்துல எனக்கு 2மே வேணும், அதாவது போத் மைண்ட் செட் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. 2மே எப்படி சாத்தியம்? பணத்தை தேடி ஓடினா குடும்ப பின்தங்கிடுமே. அதுதான் இல்ல. எனக்கு நிறைய பணமும் வேணும், அதே நேரம் என் குடும்பத்தோட செலவிட மகிழ்ச்சியான நேரமும் வேணும், என் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கணும்னு நீங்க உங்க மூளைக்கு கட்டளையிடும்போது அது அதற்கான தீர்வுகளை தேட தொடங்கும். ஓஹோ. உங்களுக்காக வேலை செய்ய ஆட்களை நியமிக்கலாம், இல்லனா உங்க தொழிலை ஆட்டோமேட் செய்யலாம். 2க்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்குவதற்கான வழிகளை மூளை தேடத் தொடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமது நேரம் மிச்சமாகும் வழிகளும் பணம் பெருகும் வழிகளும் பிறக்கும். எதையும் தியாகம் செய்ய தேவையே இல்ல. அப்படி என்றால் பிரச்சனை நேரத்திலோ பணத்திலோ இல்ல, நாம கேட்கிற கேள்வியில தான் இருக்கு. சரி, நமது தேடலோட ஆரம்பத்துல ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி சொன்னோமே, நேயர்களை இவ்வளவு நேரம் காக்க வச்ச அந்த ரகசியத்தை உடைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா,
உங்களோட குழந்தை பருவத்திலிருந்து உங்களை தொடர்ந்து வர்ற நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களை ஏழையாகவே வச்சிருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட பழக்கம் என்ன? அந்த ரகசியம் இதுதான். பெற்றுக்கொள்ள தயங்குவது, இல்லனா inability to receive. நிஜமாவா? இத கேட்கும்போது நேயர்கள் மட்டும் இல்ல, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. என்னது பெற்றுக்கொள்ள தயங்குவதா? எனக்கு யாராவது ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொடுத்தா நான் வேணான்னா சொல்ல போறேன். கட்டாயம் வாங்கிக்க வேண்டியதான் எல்லாரும் நினைப்பாங்க. இதை எப்படி ஒரு தடைன்னு சொல்றீங்க? மேலோட்டமா பார்த்தா நாம எல்லாத்தையும் வாங்கிக்குவோம்னு தோணும். ஆனா உங்க ஆழ் மனசை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்மள பலருக்கு யாராவது ஒரு எதிர்பாராத உதவி செஞ்சாலோ, ஒரு பரிசு கொடுத்தாலோ, இல்லனா ஒரு சின்ன பாராட்டு தெரிவிச்சாலோ அத முழுமையா ஏத்துக்க ஒரு வித குற்ற உணர்ச்சியா இருக்கும். தனக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு மனசு உள்ளுக்குள்ள சுருங்கும். உண்மைதாங்க. இதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்ல யாராவது வந்து உங்களுக்கு இந்த உடை ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா நாம உடனே என்ன சொல்லுவோம்? ஆமா, இது ரொம்ப பழைய சட்டைன்னு சொல்லுவோம். கரெக்ட். ஐயோ, இது ரொம்ப பழைய சட்டை, பல வருஷத்துக்கு முன்னாடி தள்ளுபடியில வாங்கினதுன்னு நாமே அதை குறைச்சு மதிப்பிடுவோம். அந்த பாராட்ட புன்னகையோட நன்றுன்னு மட்டும் சொல்லி முழுமையா ஏத்துக்க நமக்கு மிகப்பெரிய தயக்கமா இருக்கும். இது சாதாரண அடக்கம் போலவோ இல்லனா சின்ன விஷயம் போலவோ தோணலாம். ஆனா உளவியல் ரீதியாகவும் இயற்கை விதியின்படியும் இது மிகப்பெரிய தடை. எப்படி? பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தையும் புதிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும்போது உங்களால அத தயக்கமில்லாம முழு மனதோட தகுதியுணர்வோடு பெற்றுக்கொள்ள முடியலைனா செல்வம் உங்களை விட்டு விலகி போகும். எனக்கு இது கிடைக்கா, நான் தகுதியானவன் இல்ல அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் வறுமையோட ஆணிவேர். இத நான் இப்படி பாக்குறேன். ஒருத்தர் மத்தவங்களுக்கு கொடுப்பதுல, தானம் செய்யறதுல மிகச்சிறந்தவரா இருக்கலாம். ஆனா பெறுவதிலும் அவர் சிறந்தவரா இருக்கணும். கண்டிப்பா. மழை குட்டி தீர்க்கும் போது ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சா எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட அதுல நிரம்பாதோ அதே போலதான் இதுவும். பிரபஞ்சம் மழையாய் புழிஞ்சாலும் உங்க மனசு நீங்க கவுத்து வச்சிருந்தா எதுவும் உள்ளே வராது. முதல்ல அந்த தயக்கத்தை உடைக்கணும். சரியா? மிகவும் ஆழமான ஒப்பீடு. நான் இந்த உலகத்தோட எல்லா வளங்களுக்கும் முழுமையான தகுதியானவன்னு எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம திறந்த மனதோட பெற்றுக்கொள்ள பழகுங்க. யாராவது உதவி செஞ்சா இல்லனா பாராட்டினா அத மறுக்காம நன்றின்னு மட்டும் சொல்லி பழகுங்க. இந்த தேடலின் மூலமா செல்வத்தை ஈர்க்க நமது மனசை எப்படி தயார் செய்யறதுன்னு பார்த்தோம். நேயர்கள் இத உடனடியா செயல்படுத்த சில விரிவான குறுக்குகளை கொடுக்க முடியுமா? நிச்சயமா. முதல் குறிப்பு என்னன்னா, உங்க பணத்தை நிர்வகிக்க தொடங்குங்க. எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் அதை சேமிக்க பழகுங்க. உங்க பணம் உங்களுக்காக கடினமா உழைக்கணும். ரைட். அதுக்கான முதலீட்டு வழிகளை தேடுங்க. நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க பணத்துக்காக கடினமா உழைக்க கூடாது. அதோட நான் உன்னை கூட்டிக் கொள்ள விரும்புறேன். உங்க மனசுல பணக்காரர்களை பத்தின மோசமான எண்ணம் இருந்த அதை உடனே மாத்துங்க. அவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டாம். அவங்க ஏதோ தப்பு செஞ்சுதான் முன்னுக்கு வந்தாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஆமா, மனித மூளையோட இயல்பு என்னன்னா, நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதுவா உங்களால ஒருபோதும் மாற முடியாது. பணக்காரர்களை பார்த்து ஆச்சரியப்படுங்க. அவங்கள முன்மாதிரியா எடுத்துக்கோங்க. மிக முக்கியமா பலரையும் முடக்கி போடுற அந்த ஒரு விஷயம் இருக்கு, பயம். புதுசா முதலீடு செய்யவோ புது தொழில் தொடங்கவோ பயமா இருக்குன்னு பலர் காலம் முழுக்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. பயம் அப்படிங்கறது மனித இயல்பு. அது எல்லோருக்கும் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா. ஆனா வெற்றி பெற்றவங்க பயம் முழுமையா விலகுற வரைக்கும் காத்திருக்கிறதில்ல. பயம் இருந்தாலும் அந்த பயத்தை பொருட்படுத்தாம செயல்ல இறங்குவாங்க. ஆக்ட் இன் ஸ்பைட் ஆஃப் ஃபியர். பயத்தோட பயணிக்க பழங்குங்க. ஆனா உங்க வண்டியோட ஸ்டியரிங்க பயத்துக்கு கொடுத்துறாதீங்க. என்ன ஒரு ஆழமான பார்வைங்க. நாம இந்த உரையாடலோட நிறைவுக்கு வந்துட்டோம். நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் இறுதி கருத்தை விட்டு செல்றோம். ஏழைகள் தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்பா, நீ புதுசா எதுவும் சொல்ல வேண்டான்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. ஆனா பணக்காரங்கள் எப்போதும் கத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு புது விஷயத்தையும் அது தங்களுடைய துறை சார்ந்ததா இல்லாவிட்டாலும் கத்துக்க தயாரா இருக்கிறதே உங்களோட மிகப்பெரிய பலம். நினைவில் கொள்ளுங்க, இன்னைக்கு மிகப்பெரிய நிபுணரா இருக்கிற எந்த ஒரு மாஸ்டரும் தொடக்கத்துல பல தவறுகளை செஞ்சவர்தான். யாரும் பிறந்த உடனே நிபுணர்கள் ஆவதில்லை. நீங்க புதுசா கத்துக்க தயாரா? உங்களை கட்டி போட்டிருக்கிற பழைய நம்பிக்கைகளை உடைத்தெறிய தயாரா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பழைய வட்டத்துக்குள்ளேயே பாதுகாப்பா சிக்கிக்கொள்ள போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடைக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.